வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்மளுடைய வீடியோவில் இன்றைக்கி அளவெடுத்து ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம இப்போ லைனிங் ப்ளவுஸை தான் கட் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ரொம்பவே கரெக்டாக புரியும். நம்மளுடைய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அளவெடுத்து கட் பண்ணுறது லைனிங்கை தான் கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லைனிங் பீஸை கரைப்பக்கம் கீழே வர மாதிரி இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. பிசிறு சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும், மடிப்பு சைடு நம்ம சைடில் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் சென்டர் பாயிண்ட்டு பிடிச்சி இந்த ஷோல்டர் அட்டாச் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த சென்டர் பாயிண்ட்டை பிடிச்சி இந்த மாதிரி ஒரு அளவு எடுத்துக்கலாம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 இன்ச்சு வருது. நம்ம ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிக்கணும். இது பார்த்தீங்கன்னா நம்ம மடிக்கிறதுக்காக ஸ்லீவ் கீழே மடிக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு விட்டு இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா நம்ம 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு விட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம், டபுள் மார்க்காக பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சுற்று அளவு தான் எடுக்கணும். இந்த லூஸு ஸ்லீவோடைய லூஸு தான் அளவு எடுக்கணும். அது பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பிடிச்சி இந்த அக்குலாண்டை பிடிச்சி இந்த மாதிரி ஒரு மார்க் எடுத்துக்கோங்க. இதுவுமே இவங்களுக்கு 6 இன்ச்சு தான் வருது. இப்போ இந்த இடத்துல இப்படி வச்சு கொஞ்சம் கீழே இறக்குன மாதிரி சென்டரில் வச்சு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே அக்குலாண்டை இந்த இறக்கம் இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3.25 இன்ச்சு இருக்குது. நம்ம ஒரு 3.5 இன்ச்சு விட்டுருக்கோம். கரெக்டாக அவங்களுக்கு 3.5 இன்ச்சு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஷேப் கொடுத்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டாட் போட வேண்டிய இடத்துல டாட் போட்டுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் ஸ்லீவ் குடையணும் இல்லைங்களா, அதுவுமே ஒரு 1/4 இன்ச்சு குடைஞ்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேக் சைடு தான். பேக் சைடு பார்த்தீங்கன்னா கரை சைடு நமக்கு ஆப்போசிட் சைடு போகிற மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டு இந்த மாதிரி சமப்படுத்திட்டு கீழே இந்த பிசுரெல்லாம் கரெக்டாக சமமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே மடிக்கிறதுக்காக நம்ம எப்பவும் 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இது லைனிங் பீஸுன்றதுனால பீஸ் எக்ஸ்ட்ரா இருந்தால் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்தால் ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி அதை நம்ம ஸ்டிச் பண்ணி நம்ம திருப்பும்போது கரெக்டாக ஆகிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இறக்கம் தான் அளவு எடுக்கணும். இறக்கம் பார்த்தீங்கன்னா மேலே ஷோல்டருக்கும் கீழே நம்ம இடுப்பாண்ட டாட் ஒன்று பிடிச்சோம் பாருங்கள், அதுக்கும் வச்சு ஒரு அளவு எடுத்துக்கலாம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 இன்ச்சு வருது. நம்ம ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்குவோம் மேலே. இதுவுமே டபுள் மார்க்காக பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே நெக்கு ரவுண்டு வருது இல்லைங்களா, அதுக்கும் கீழே இடுப்பு அதுக்கும் ஒரு மார்க் எடுத்துக்கலாம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 இன்ச்சு வருது. நம்ம ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மேலே விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம மடிக்கணும் இல்லைங்களா, அதனால். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம நெக்குக்கும் ஷோல்டருக்கும் ஒரு அளவு எடுக்கணும். இது நார்மலாகவே 2.25 2 வரும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 இருக்குது. 2.5 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இதுவுமே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஷோல்டர் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2 இன்ச்சு வருது. 2 இன்ச்சு வர்றதுனால நம்ம ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 2.5 இன்ச்சியாக மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பாடியோடைய லூஸ் அளவு எடுக்கணும். இந்த பாடியோடைய லூஸ் இந்த மாதிரி இந்த அக்குளுக்கும் மார்க் எடுத்து இது 16 இன்ச்சு வருது. இவங்களுக்கு 16 இன்ச்சை நம்ம டபுளாக டேப்பை மடித்து இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆமுல் ஷேப்பு தான். ஆமுல் ஷேப் இவங்களுக்கு அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நார்மலாக 6 இன்ச்சு 5.5 இன்ச்சு அப்படி இருக்கும் எல்லாருக்கும். பெரும்பாலும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4.25 இன்ச்சு தான் இருக்குது. நம்ம ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 5.25 இன்ச்சாக மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதோ பாக்ஸ் ஷேப் கொடுத்து நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கொடையிற இடத்துல இது பேக் சைடு இல்லைங்களா, பேக் சைடு 1 இன்ச்சு விடணும். 1 இன்ச்சு விட்டு நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நெக்கு ஷேப் பார்த்தீங்கன்னா பாஸ் ஷேப் கொடுத்து அப்புறமா ரவுண்ட் ஷேப் கொடுங்க. அப்போ தான் கொஞ்சம் லைட்டாக அப்படி வெளியே வாங்கின மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா ரவுண்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பேக் சைடு நெக்கு. அதனால் கொஞ்சம் வெளியே வாங்கின மாதிரி விட்டு அப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக் சைடு நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து ஃப்ரண்ட் சைடு தான். இப்போ ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்ததுமே லூஸ் தான் அளவு எடுக்கணும், பாடியுடைய லூஸு. இது பார்த்தீங்கன்னா மேலே கொக்கிக்கும் இந்த அக்குளுக்கும் ஒரு அளவு எடுத்து கரெக்டாக இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு இருக்குது. 8 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே இறக்கம் தான் நம்ம அளவு எடுக்கணும். இறக்கம் பார்த்தீங்கன்னா மேலே ஷோல்டர் சென்டர் பிடிச்சி அடுத்து கீழே ஒரு டாட் பிடிச்சிருப்போம் பாருங்கள் கப் சைஸுக்கு, அந்த சென்டர் பிடிச்சி அதுக்கு ஒரு மார்க் எடுத்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 இன்ச்சு இருக்குது. 10 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிக்குவோம்.
இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேக் சைடில் நம்ம ஷோல்டர், அதாவது நெக்குக்கும் ஷோல்டருக்கும் ஒரு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து 2.25 இன்ச்சு மார்க் பண்ணோம். அதே 2.25 இன்ச்சு இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு. அடுத்து ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைடில் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அதே 2.5 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆமூல் ஷேப்பு தான். ஆமூல் ஷேப் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே 4.25 இன்ச்சு இருந்தது, 5.25 இன்ச்சு அளவு எடுத்தோம். அதே மாதிரி 5.25 இன்ச்சு இங்கே அளவு எடுத்து இந்த மாதிரி பா ஷேப் கொடுத்து அதுக்கப்புறமா ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த குடையிறது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் 1 இன்ச்சு, ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக குடைஞ்சிக்கலாம், 3/4 இன்ச்சாக குடைஞ்சி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே ஷோல்டருக்கும் இந்த நெக்கு உக்ஸ் வருது இல்லைங்களா, அதுக்கும் ஒரு அளவு எடுத்துக்கலாம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5.25 இன்ச்சு வருது. நம்ம ஒரு 1/4 இன்ச்சு கம்மி படுத்தி 5 இன்ச்சாக மார்க் பண்ணியிருக்கோம். ஏன்னாக்கா நம்ம மடிக்கணும் இல்லைங்களா ஸ்டிச் பண்ணி, அப்போ அந்த 1/4 இன்ச்சு கம்மி ஆகிடும். இப்போ இதையுமே பா ஷேப் கொடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொக்கியிலேருந்து கீழே பட்டி ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, அது சென்டர் ஒரு அளவு எடுத்துக்கலாம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு இருக்குது, நம்ம ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஷோல்ட்ரு சென்டர் பாயிண்ட்டு பிடிச்சி கீழே டாட் பிடிச்சிருப்போம் இல்லைங்களா, அதுக்கும் மாதிரி அளவு எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 இன்ச்சு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இறக்கம் அளவு எடுத்ததும் இதுதான், இப்போ அளவு எடுக்கிறதும் இதுதான். இந்த 10 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்ததாக சைடு அளவு எடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்குளுக்கும் கீழே பட்டி ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கும் 5 இன்ச்சு வருது. இவங்களுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு 5.5 இன்ச்சாக மார்க் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாமே நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பீஸுமே நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி டாட் பிடிக்க வேண்டியது வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கிறது பட்டி மட்டும்தான். இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை இந்த மாதிரி டபுளாக மடித்து போட்டு அந்த டபுளாக 4ஆக மடித்து போட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொக்கி சைடில் பட்டி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அளந்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு இருக்குது. அந்த 3 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து சென்டரு நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு அளவு எடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. அடுத்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கேவுமே 2.5 இன்ச்சு இருக்குது. இது ஃபுல்லாக இப்போ மார்க் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக ஷேப் கொடுத்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு இந்த மாதிரி ஷேப் கொடுத்து வரைஞ்சி நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ப்ளவுஸ் பீஸை எடுத்து இந்த மாதிரி லைனிங் பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த லைனிங் பீஸை இந்த மாதிரி மேலே வச்சு கட் பண்ணிக்கோங்க. நம்ம இதை ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக புரியும். இந்த மாதிரி பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டி பீஸு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி லைனிங் பீஸோடு வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் ஸ்டிச் பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.